இவர் இருக்கார் இல்லையா, ஆதவர்ஜுனா, அவர் பேசுனது தான் மிகப்பெரிய ஒரு காமெடியே. அவர் எந்த ஒரு உச்சரிப்பும் ஒழுங்கா வரல. சரி வரலனாலும் பதட்டத்துல உளர்றாருன்னு நினைக்கிறேன். போட்டு உளறாரு. ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் பாதியில் நிப்பாட்டிட்டு அடுத்த சென்டென்ஸ்குள்ள போயிடுறாரு. இது என்ன சொல்ல வர்றாரு, என்ன சொல்றாருன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து பண்ணுவானுங்க இல்லையா, ஸ்டேஜ்ல கிரிஞ்சு பண்ணுவானுங்கல்ல, அது மாதிரி தான் ஆதவர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி யோயோ சிம்பிள் காமிக்கிறதுலேருந்து இப்பயும் பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ரோஷமா, இந்த சின்ன பசங்க திடீர்னு ஃபேன்ஸு அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து என்ன பேசுறதுனே தெரியாம இஷ்டத்துக்கு பேசுவானுங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவரும் வந்து ஸ்டேஜில் வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசுறாரு. அந்த டைம்ல ஏதோ ஒன்று பேசி வந்து டக்குன்னு ஒரு கிளாப்த்தை வாங்கணும், டக்குன்னு ஒரு ஒரு ஆரவாரத்தை வாங்கணுன்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கொள்கை விளக்க மாநாடுன்னு போடுறாங்க, கொள்கை விளக்க பொதுக்கூட்டமா, சரி ஓகே பொதுக்கூட்டம்னு போடுறாங்க. என்ன கொள்கையை விளக்குனீங்க என்னன்னு ஒண்ணுமே அதுல இல்ல. கொள்கையை பத்தி எவனும் பேசவும் இல்லை. ஆனா மாறா வந்து தேங்காய் வச்சு சுத்துறது, இஷ்டத்துக்கு வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன மாநாடு